ஹாய் வணக்கம். நாம் மகிழ்ச்சி எங்கே என நம் மகிழ்ச்சி எங்கேன்னு நாம் எண்ணுகுவரா? நமக்குத்தான் இந்த பதிவு. ஹாய் வணக்கம். நாம் நிறைய பேர் மகிழ்ச்சி சிரிப்பு என மனம் விட்டு பேச நினைத்து எவ்வளோ நாளாவது இப்போ நினச்சி பார்த்தீங்களா? சோகமாக இருப்பது, எதையாவது நினச்சிக்கிட்டு இருக்கிறது, நம்மளுடைய சந்தோஷத்தை தொலைச்சி நம்ம வேறு யார்கிட்டையாவது சந்தோஷத்தை எதிர்பார்க்குறது, இதுதான் நிறைய உள்ளது. நம்முடைய மகிழ்ச்சி எப்பொழுதும் யாரும் நமக்கு கொடுக்க முடியாது. நாமத்தான் அதை கொண்டு வர வேண்டும். ஒன்று நினச்சி பாருங்கள், நான் மகிழ்ச்சியாக இருந்தால் அனைத்துமே நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி உணர்கிறோம் இல்லையா? நம்ம மனநிலை சோகமாக இருந்தால் என்ன பண்ணுறோம்? உலகமே சோகத்தில் முழுகின மாதிரி போல் ஆகிவிடுறோம். இது உண்மையா இல்லையா? இதை பற்றி தான் ஒரு சின்ன பதிவு. நான் உங்கள் யோகா பாமா நந்தகோபால் பேசுகிறேன். அனைவரும் சிறப்பாக இருக்கிறீர்களா? அனைவரும் சிறப்பாக இருப்பீர்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க, நான் போடுற வீடியோலாம் கிடைக்கும். கமெண்ட் செய்யுங்க எனக்கு. ஓகே. இப்போ மகிழ்ச்சி என்பது நம்ம பிறரிடம் எதிர்பார்த்தால் நம் மகிழ்ச்சியாகவே இருக்க முடியாதுங்க. நாம் தான் நம்ம மனநிலையை மகிழ்ச்சியாக கொண்டு சந்தோஷமாக இருக்க மனத்தை பழக்கப்படுத்த வேணும். நாம் சந்தோஷமாக இருந்தாலே நம்மை சுற்றி இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். அதே மாதிரி நம்ம சோகமாக இருக்கிறப்ப நம்ம உடல்நிலை கூட, மனமும் உடலும் ஒன்று தானே. உடல் சோகமாக, மனசு சோகமாக இருந்தால் உடல்நிலை மோசமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் மனசை எப்பயுமே சந்தோஷமாக இருக்க பழக்கப்படுத்திக்கணும். நான் சில நேரங்களில் ஒன்றுமே இருக்காது, ஆனால் மனமும் முகமும் சோகமாக வைத்து கொண்டே உலாவுவோம். நான் சோகமாக இருந்தால் என்ன, பலர் ஏன் இப்படி இருக்கீங்க என ஆதகப்பட்டு கேட்பார்கள் இல்லையா? இது ஒரு சில பேருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இது நம் இயலாமையே நம்மையே தாழ்த்திக்கிறோம். நம்மை வருத்தி பிறரிடம் சந்தோஷத்தை எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது. இதெல்லாம் தற்காலிக மகிழ்ச்சி தான். நாமே சிறப்பாக மகிழ்ச்சியாக வாழ பழகணுங்க. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, யாரையும் சந்தோஷப்படுத்த முடியாது. அப்படி எல்லோரும் சந்தோஷப்படுத்த முடியும்னு உலகமே சந்தோஷமாக தானே இருக்கணும். நம்ம அப்பா குழந்தைய சந்தோஷப்படுத்த ட்ரை பண்ணுறோம். குழந்தைகள் அப்பாவை சந்தோஷப்படுத்த, தாயை சந்தோஷப்படுத்த, இது மாதிரி ஒவ்வொருத்தங்க நம்ம சந்தோஷப்படுத்த பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். எல்லா உறவுகளுமே ஒருத்தங்களை சந்தோஷப்படுத்த தான் பார்க்குறோம். ஒன்று மட்டும் இதுலேருந்து தெரியுது இல்லையா? யாரும் சந்தோஷப்படுத்த முடியாது. முதல்ல நாம் சந்தோஷமாக இருக்க பழகிக்குவோம். நாம் சந்தோஷமாக இருந்தாலே உறவுகளும் சந்தோஷமாக நம்ம வைத்து கொள்ளலாம். சின்ன வயசு என்பதில்லை, வயது கூடி வயசு முடிஞ்சவங்க கூட சந்தோஷம் இருப்பது தெரிவதும் இல்லை. நம்ம வாழ்க்கையை நம்ம இப்படியே கழிச்சிடுறோம். வாழ்க்கையில் நாம் என்ன தேவை என்பது புரியாமலேயே சோகத்தையே வாழ்ந்து வாழ்க்கையும் இழந்துடுறோம் இல்லையா? நம்மை சந்தோஷப்படுத்த நம்ம பழக்கிக்கிட்டோன்னா அடுத்தவர்களை நம்ம ஒரு டாமினேட் பண்ணுறதுக்கோ, அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ அந்த எண்ணம் கூட நமக்கு போயிடும். நம்ம அந்த சந்தோஷத்தான் அவங்கக்கிட்டையும் எதிர்பார்ப்போம். அதனால் நமக்கு இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் போயிடும். அதனால் நம்ம இதிலேருந்து நாம் உணர ஆரம்பித்து விட்டோன்னா முதல்ல நமக்கு அந்த சந்தோஷம், நம்மளுடைய உறவுகள் அனைத்தையுமே சந்தோஷமாக வைத்திருக்கிற எண்ணம் வந்துடும். யாரிடமும் நம்ம சந்தோஷத்தை எதிர்பார்க்கவும், யாராலும் யாரையும் சந்தோஷப்படுத்தவும் முடியாது. இதுதாங்க உண்மை. அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவு நம்மளை நாமே சந்தோஷமாக வைத்து லைஃப்பை என்ஜாயோடு வாழ்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணிக்கணும். வாழ்க்கைங்கிறது குறுகியது தானே. இதில் சோகத்திலேயே இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதனால் வாழ்க்கையை மகிழ்ச்சி நமக்கு இருக்குங்கிறது, நம்ம மகிழ்ச்சியானது நமக்குள்ளேயே இருக்குங்கிறத நம்ம அந்த மகிழ்ச்சியை வெளியே கொண்டாந்து சந்தோஷமாக இருக்க பழகுவோம். நன்றி, வணக்கம்.